ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேட் இந்தியன் கிச்சன். நம்ம இன்னைக்கு வேர்க்கடலை வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ஈவன் ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்குமே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் அளவு பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இது ஒரு 200 கிராம் அளவு இருக்கும். இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அரை மணி நேரம் அப்புறமா தண்ணியை முழுசா வடிச்சிட்டு ஒரு குக்கருக்கு மாற்றிக்கோங்க. இது கூடவே 2 கப் அளவு தண்ணி, அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 4 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர்லாம் தானாக ரிலீஸ் ஆன அப்புறமா ஓப்பன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்க, வேர்க்கடலை நல்லா வெந்து வந்திருக்கு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக இந்த குருமா செய்கிறதுக்கு தேங்காய் மசாலா பேஸ்ட் ஒன்று அரைக்கணும். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, அப்புறம் அரை கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எந்த அளவுக்கு முடியுமோ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் அரை டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் அரை டீஸ்பூன் சோம்பு. அடுத்ததாக இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருவோம். பாருங்க, இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் முழுமையாக வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருவோம். அடுத்ததாக நம்ம ஏற்கனவே தேங்காய் மசாலா பேஸ்ட் ஒன்று அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை இப்போ உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து இதில் நம்ம வேக வச்ச வேர்க்கடலையை உள்ளே சேர்த்துருவோம். அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி, நான் அந்த மசாலா அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே தண்ணி ஊற்றி கலக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துருக்கேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி ஒரு 10 to 15 மினிட்ஸ் போல் நல்லா கொதிக்க விடுங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இடையில ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆயிருக்கு. பாருங்க அழகா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம வேர்க்கடலை குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா மொறுமொறுன்னு தோசை ஊற்றி இதுக்கு தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.